ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இன்ஃபெக்ஷன் வந்து வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி சம்வாட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு உடம்புல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும்? சி பேசிக்லி உங்களோட இம்யூனிட்டியை அது இப்போது இன்ஃபெக்ஷன் போது விமன் பர்டிகுலராக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மேம். என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இன்ஃபெக்ஷன்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணினோம் வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் ஆன் இப்போ ரூரல் ஏரியா கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கும். தி டோன்ட் ஈவன் ஹேவ் சானிட்டரி நாப்கின்ஸ் இன் ஸோ மெனி பிளேசஸ். அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் வைரஸ் நம்மளோடையும் ஸ்மார்ட்டுன்னு காமிக்கிறது. ஸோ என்ன ஆகுதுன்னா மேம், என்னதான் நம்ம இந்த வைரஸ் கிட்டெல்லாம் பாதுகாத்துக்கிட்டாலும், இந்த மாஸ்க் போடுறோம் அதெல்லாம் பண்ணாலும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணியில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதிலேருந்துலாம் நம்ம வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்? இப்போ எல்லாருக்குமே அந்த ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷர்மிளா அண்ட் ஃபேன்சியா. மைக்ரோபயாலஜி அப்படின்னாலே நம்ம சப்ஜெக்டில் படிப்போம், மைக்ரோபயாலஜி லேபில் இருப்பாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மைக்ரோபயாலஜி பற்றின ஃபுல் விழிப்புணர்வு நம்ம யார்கிட்டையுமே இல்லை. ஸோ மைக்ரோபயாலஜிஸ்ட்னால் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு டாக்ஸ்டாக் நிகழ்ச்சியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் டாக்டர் ஸ்ரீவித்யா சுப்ரமணியன் இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மைக்ரோபயாலஜின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், லேபில் இருக்கவங்கெல்லாம் மைக்ரோபயாலஜி முடிச்சிருப்பாங்க. அதை பற்றின லேசான விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டீட்டெயிலாக யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுடைய ரோல் என்ன டாக்டர்? இந்த டாபிக் பற்றி பேச விட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த லெபார்ட்டரி மெடிசன் பற்றியோ இல்லை மைக்ரோபயாலஜி பர்சே இல்லை பெத்தாலஜியோ இல்லை பயோகெமிஸ்ட்ரியோ இந்த ஃபீல்ட்ஸ் பற்றியே நிறையா பேருக்கு தெரியாது. So it's actually a good opportunity for me also to share. So நம்மளும் வந்து MBBSலாம் முடிச்சுட்டு இந்த ஸ்பெஷலைசேஷன் இந்த சப்ஜெக்டில் ஒரு 3 வருஷம் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம கிளினிக்கல் மைக்ரோபயாலஜின்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி அந்த விதத்தில் கூட சில பேர் போவா. ஸோ மோர் இந்த சயின்டிஃபிக் வே. நம்மளது வந்து மோர் பேஷண்ட் ரிலேட்டட். ஸோ எல்லா டாக்டர்ஸும் எப்படி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாலோ இல்லை பார்த்துருக்காலோ நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் பார்த்துருக்கோம். சில சமயம் பேஷண்ட்ஸை ஒரு சாம்பிளாக பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒரு டாக்டர்கிட்ட வரானா ஒரு டாக்டர் வந்து அதுக்கு ஒரு பேட்ரி ஆஃப் டெஸ்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறையா பாகத்தில் அதை பிரிப்போம். ஸோ பெத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி. ஸோ மைக்ரோபயாலஜியில் உங்களுக்கு மெயினாக நிறையா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிலேட்டட் சாம்பிள்ஸ்னால் நம்மளுக்கு வரும். ஸோ இட் இஸ் அ டஃப் ஜாப். ஏன்னா நம்ம சொல்கிற ரிப்போர்ட்டில் தான் நிறையா கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஆகும் அலாங் வித் தி அதர் லெபார்ட்டரி பிரான்ச்சஸும். ஸோ இப்போ ஒரு பிளட் சாம்பிள் வருது ஒரு பர்சனுக்கு, ஒரு 5 நாளாக ஜுரம். ஸோ எதனால ஜுரம் வருது? அந்த காலத்துலலாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு ஸ்கோப்பே இல்லை. டாக்டர் பிசி ராய் டயத்துலலாம் வந்து அவர் தொட்டாலே சொல்லிடுவார் என்ன வியாதி. தட் வாஸ் ஹவு இட் வாஸ் டாக்ட் அபவுட் தென். இப்போது திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட். எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்கிறோம் நம்ம. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுறால எதுக்காக ட்ரீட் பண்ணுறா, ஏன் இந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா, ஏன் இந்த ஆன்டி வைரலை கொடுத்தா, இல்லை ஏன் அந்த பேஷண்ட்க்கு பிளட் ஏற்றினா, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அந்த கிளினிஷியன்ஸை, கன்சல்டன்ஸை as a team. ஸோ அப்போ தான் அந்த பேஷண்ட்க்கு என்ன தெரப்பி கொடுக்கணும், வெதர் ஒரு ஜுரம் வச்சுங்கோல்லேன். ஸோ அந்த ஜுரத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை பண்ணுமா பண்ணாதா அது நம்ம சொல்லுவோம். அந்த சாம்பிள் மூலயமா நம்ம சில டெஸ்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மைக்ரோபயாலஜியே பார்த்தேன்னா அதுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் நம்ம கண்ட்ரியில் இந்த டிவிஷன் ஆஃப் மெடிசன் இது இன்னும் நம்ம நிறையா ஹைட்ஸுக்கு கொண்டு போகலாம். ஸோ வெளிநாட்டிலலாம் மைக்ரோபயாலஜிஸ்ட் கண்டிப்பாக ரவுண்டில் இருப்பாங்க.
இங்கேயும் தேங்க்ஃபுல்லி நான் எங்கே ஒர்க் பண்ணுறேனோ இங்கே அந்த கான்செப்ட் இருக்குது. அதனால தான் நம்மளை இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு கொடுத்தா. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிரச்சனை இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஏன்னா அதுவும் பேஷண்ட் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனை வச்சுட்டு வராங்க, ஆனால் 4 பிரச்சனை வச்சுட்டு போகிறாங்கன்னா பேஷண்ட்டோட வீட்டு மனுஷாலும் நம்மளை விட மாட்டால. ஸோ பிகாஸ் தே கம் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் வருது, பீட் யூரின், பஸ், டிஷ்யூ ஆர் பிளட், நம்ம வந்து அது சில மெத்தடாலஜியில் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மெத்தடாலஜி ஒரு லெபார்ட்ரியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேறு விதமாக இருக்கும். பட் நம்மளோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த பேஷண்ட் சீக்கிரமாக குணம் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ வைராலஜி ஒரு பிரான்ச். ஸோ வைரஸஸ்லாம் அதில் நம்ம படிப்போம். ஸோ பேசிக்லி மைக்ரோப்னா என்ன? கிருமி. Biology obviously is science. So these organisms are living. They are very very minute. So அதனால தான் இந்த மைக்ரோஸ்கோப் வந்தது, so that we can see them under different grades of microscope. Virology, இப்போ இந்த கோவிட்னால virology became so hyped. Okay, then mycologyங்கிறது ஃபங்கஸ். கோவிட்ல நிறையா பேஷண்ட்ஸ்க்கு மியூக்கர் வந்தது, எல்லாரும் பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்வாள். ஸோ அது வந்து மைக்காலஜி. நிறையா பீப்புளுக்கு டிபி வருது, தட் இஸ் மைக்கோபாக்டீரியாலஜி. சிராலஜி, இப்போ நீங்கள் ஒரு சர்ஜரிக்கு போகிறீங்கன்னா உங்களோட ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி இந்த ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணுவா, அது வந்து சிராலஜி. ப்ளஸ் உங்களுக்கு இப்போது ரொம்ப ஜுரம் இருக்குது, டெங்குக்கு டெஸ்ட் பண்ணுறோம். தீஸ் ஆர் ஆல் அண்டர் சிராலஜி. இது எல்லாம் வந்து த மெயின் ட்ரீ இஸ் மைக்ரோபயாலஜி. இதெல்லாம் த சப்செட்ஸ். மைக்ரோபயாலஜிஸ்ட்க்கும் பெத்தாலஜிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? ஸோ pathos again it means diseased tissues. ஸோ இப்போது ஒரு பேசிக்லி இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு தான். பட் நம்ம வந்து மோர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு போகிறோம்ல, பெத்தாலஜிலையும் நிறையா பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ ஹெமட்டாலஜி, அவள் தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, WBC எவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டோபெத்தாலஜி, இப்போ ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறான்னா அந்த டிஷ்யூவை கொடுக்குறா. ஸோ அதை நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் அவள் பெத்தாலஜிஸ்ட் அதை பார்த்து இது எந்த மாதிரி ஒரு டியூமர், இது பினைனா மேலிக்னென்ட்டா, இதெல்லாம் அவள் சொல்லுவா. அதெல்லாம் சொன்னாதான் அது ஒரு கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸாக ஆகும். ஸோ இப்போ எப்படி எடுத்துன்னா, இப்போ இந்த மெடிக்கல் ஹெல்த் கேர் ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு பிக் டீம் ஒர்க் கொலாபரேஷன் மாதிரி. ஸோ வெறும் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணால் போகாது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன ட்ரீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ இப்போ சப்போஸ் ஒரு டியூமரே வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அந்த ஏரியாவை அது இன்வேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த ஃப்ரோசன் செக்ஷன்னு ஒன்று வந்தது. ஸோ அதுனா நம்ம இமீடியட்டாக ஓடியில் பேஷண்ட் இருப்பாங்க, சர்ஜன் உடனே சாம்பிள் அனுப்புவா, பெத்தாலஜிஸ்ட் ஹிஸ்டோபெத்தாலஜிஸ்ட் அவள் வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்து உடனே அது என்ன, எவ்வளோ மார்ஜின் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளினிக்கல் பெத்தாலஜின்னு வரும். கிளினிக்கல் பெத்தாலஜி வந்து இப்போ யூரின் ருட்டீன் சாம்பிள்ஸ் வருது, உங்களுக்கு செமன் அனாலிசிஸ் வருது, இதெல்லாம் உங்களுக்கு கிளினிக்கல் பெத்தாலஜியில் வரும். கோஆகுலேஷன், இப்போ பிடி, ஏபிடிடி, பிடி, சிடி, ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்ஸ். ஸோ ஒரு டெஸ்ட்டு பண்ணால் தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். சைட்டோபெத்தாலஜி, ஃப்ளூயிட் அனாலிசிஸ், இப்போ சிஎஸ்எஃப் அனுப்புகிறாங்க பேஷண்ட்க்கு ஜுரம், இது என்ன சிஎஸ்எஃப், மெனிஞ்சைட்டிஸ், என்ன மெனிஞ்சைட்டிஸ், இது பாக்டீரியலா, இது வைரலா, இது ஃபங்கலா. ஸோ இது வந்து மைக்ரோபயாலஜியும் பெத்தாலஜியும் எல்லாம் சேர்ந்து கொண்டு போனாதான் வித் பயோகெமிஸ்ட்ரி. ஏன்னா இது ப்ரோட்டீன் லெவல் என்ன, இதோட குளுக்கோஸ் லெவல், ஸோ எல்லாமே ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு டயக்னோசிஸ்க்கு அரைவ் பண்ணலாம். ஓகே மேம். இந்த இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கல்ச்சர்லாம் செக் பண்ணுறாங்கல்ல மேம், அது என்ன ப்ராசஸ் மேம்? அதை 3 days வந்து அதை வளர வைக்கிறது. ஸோ நம்மளுக்கு எப்படி க்ரோத்துக்கு டைம் ஆகுதோ பாக்டீரியாவுக்கும் க்ரோத்துக்கு டைம் ஆகுது. ஸோ பேசிக்லி எப்படின்னா ஒரு சாம்பிள் வரும் லேபுக்கு, நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த ஆர்கானிசம்க்கும் ஒரு சாப்பாடு தேவை. அதுதான் அந்த ஒரு மீடியான்னு எல்லாரும் போட்டிருப்பா. இட் வில் பி லைக் அ ஸ்மால் பிளேட். அது ஒரு பெட்ரி டிஷ்ஷில் கொஞ்சம் நியூட்ரிஷன், ஆக்சிஜன் எல்லாமே ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாதிரி அப்போல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போது கமர்ஷியலாகவே எல்லாம் கிடைக்கிறது. ஸோ அந்த மீடியாவில் தான் அந்த சாம்பிளில் நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரீக்கிங்க்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி இஷ்டமோ அப்படி பண்ண முடியாது. அதை ஸ்ட்ரீக் பண்ணான்னா ஒரு இன்க்யூபேட்டரில் 37 degrees அதை வைக்கணும்.
வச்சுட்டு அது ஒரு 24 hours கேச்சு வெளியில் எடுத்து பார்ப்போம். ஏன்னா தட் இட் டேக்ஸ் டைம் ஃபார் தட் ஆர்கானிசம் டு க்ரோ. அதுக்கு தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பி பண்ணுவோம். அது பேர் நம்ம கிராம் ஸ்டெயின் சொல்லுவோம். கிராம் ஸ்டெயின் இஸ் ஃபார் பாக்டீரியாலஜி, KOH mount is for mycology, AFB stain is for mycobacteriology. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்ப்போம். அது அப்புறம் ஸ்ட்ரீக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்ப்போம் என்ன வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ மோஸ்ட் காமன்லி இப்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா இந்தியாவில் எஸ்டிரீஷியா கொலைன்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அந்த ஆர்கானிசம் நல்லா வளரும். ஓகே, ஸோ நிறைய யூடிஐயில் காமன்லி ஐசோலேட்டட் ஈகோலை தான். ஸோ அதில் மெனி ரிப்போர்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈகோலை, கிளெப்ஷியோலை இவெல்லாம் எப்படின்னா இவளுக்கு வயசே ஆகாத மாதிரி, ஏன்னா வருஷக்கணக்காக இருக்கா. ஸோ தேர் ஆல்வேஸ் தேர். ஆனால் டிஃப்ரெண்ட் வேஸ் அவள் இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஈகோலை வந்தது, எல்லா ட்ரக்ஸுக்கும் நல்லா அது கேட்கும், ஸோ சீக்கிரம் சரியாயிடும். அப்புறம் ESBL ஈகோலைன்னு ஒன்று வந்தது. ஸோ சில ட்ரக்ஸு தான் அதுக்கு ஒர்க் பண்ணும். அப்புறம் கார்பாபெனமேஸ் அப்படின்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால தான் நம்மளோட இன்புட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த ட்ரக் சென்சிட்டிவிட்டிலாம் சொல்லுவோம். இந்த ஆர்கானிசம் வளர்ந்தது, அதுக்கு ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் த ட்ரீட்டிங் டாக்டர் வந்து தப்பான மெடிசன் கொடுத்து உங்களோட பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணக்கூடாது இல்லை. அதனால தான் தீஸ் திங்ஸ் ஸ்டார்டட். மேம் இந்த விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது மேம். ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இன்ஃபெக்ஷன் வந்து வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி சம்வாட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு உடம்புல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வர? பேசிக்லி உங்களோட இம்யூனிட்டியை அது மாடுலேட் பண்ணும்ல. ஸோ யூஸ்வலி ஸ்டெராய்ட்ஸை ரொம்ப லாங் டேர்ம் கொடுக்க மாட்டா. ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம செல்ஃபாக எடுத்துக்க முடியாது. ஸோ இன் சம் பிளேசஸ் ஃபார் கோவிட் ஆல்சோ சில இடத்துக்கு ஸ்டெராய்ட்ஸ் சில டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தான். ஸோ அப்போவே நம்ம கோவிடை வந்து பிரித்தோம் பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ். ஸோ எல்லா சிம்டம்ஸ்க்கும் ஸ்டெராய்ட்ஸ் வர் நாட் அப்ளிகபிள். சிலதுக்கு சில பேர் கொடுத்தா, பட் அதில் கொஞ்சம் இம்யூனோ சப்ரேஷன் மாதிரி சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் இம்யூனிட்டி இஷ்யூஸ். அப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நிறைய பேருக்கு டயபெட்டிஸும் வந்தது. நோ சி வென்எவர் தெர் இஸ் அ lesser immunity for some time, அப்போ உங்களுக்கு obviously your body is more prone to infections. ஸோ அப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸ்டெராய்ட் நிறைய நாள் நீங்கள் எடுத்துட்டேன்னா ஸ்டெராய்ட் இன்டியூஸ்ட் ஹைப்பர்கிளைசீமியாமோ, நம்ம சுகர் லெவல் ஹை ஆகும். சுகர் ஹை ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு வந்து ஒரு டேப்பரிங் இருக்கும். ஸோ வருஷக்கணக்காக இருக்காது. தெல் பி அ டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கிளினிஷியனோட அட்வைஸோடு தான் எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸு. லைக் சும்மா இப்போ டோலோ 650 இப்போது இது சொல்லிட்டு இருக்கால, நேஷ்னல் ட்ரக் இஸ் டோலோ 650ன்னு ஒரு இது வருது வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த மாதிரி இப்போ ஓவர் த கவுண்டர் மாதிரிலாம் இது எடுத்துக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். யூடிஐஸ் வருது. ஃபார் லேடிஸ் வஜைனைட்டிஸ்னு சொல்லுவாள், வஜைனல் டிஸ்சார்ஜ் வரும். கேண்டிடல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். கேண்டிடா இஸ் அ ஃபங்கஸ் ஒன்லி. மியூக்கர் கூட நிறையா வந்தது ஆன் ஃபார் கோவிட் பீப்புள். பட் என்னென்னா எல்லாருக்கும் ஸ்டெராய்டு எடுத்ததுனால தான் மியூக்கர் வந்தது அப்படின்னு பீப்புள் வர் சேயிங். ஸ்டெராய்ட்னால தான் அந்த பேஷண்ட் டயபெட்டிக்காக ஆனதுனால தான் ஃபங்கல் இன்வைட் பண்ணிது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது consolidation of all the articles we have gone through. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இன்ஃபெக்ஷன் போது விமன் பர்டிகுலராக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மேம். என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இன்ஃபெக்ஷன் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணினோம் வச்சுக்கோங்களேன், பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம தலையிலேருந்து கால் யோஜனை பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு CSF. ஸோ CSFல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பேர் சொல்கிறோன்னா மெனின்ஜைட்டிஸ். ஓகே, ஸோ இப்போல்லாம் மெனின்ஜைட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு இப்போ இல்லை. இப்போ ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் கேர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜியும் நல்லா போயின்ட்டுருக்கு, மெடிக்கல் கேரும் நல்லா போகிறது. தென் இஃப் யூ கம் டவுன் அ லிட்டில், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும். ஐ ஜஸ்ட் டெல் இன் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு நான் விமன் ஐ வில் ஃபோக்கஸ். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் வென் வி திங்க் அபவுட் பிரெயின் டு டோ இட் ஓப்பன்ஸ் அப். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆகுது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இந்த காமன் கோல்டு இதெல்லாம் நம்மளுக்கு வரும்.
ஓரல் கேவிட்டியில் பிரச்சனைகள் வரும், இங்கே டான்சிலைட்டிஸ், ஃபேரஞ்சைட்டிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போக போக பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாகுது. லங்ஸில் இன்வால்மெண்ட் ஆச்சுன்னா நிமோனியாங்கிறோம். கோவிடில் நம்ம அதானே ரொம்ப பயந்தோம், தட் லங் சேஞ்சஸ் இருக்கா இல்லை. அப்போ எல்லாருமே அப்போ தான் நிறையா பேருக்கே தெரியும் மைக்ரோபயாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு. ஸோ மைக்ரோபயாலஜி இருக்குது, ரேடியாலஜி இருக்குது. ஸோ எவ்ரிபடி டாக்ட் அபவுட் இட். ஏன்னா அந்த மாலிகுலர் which will tell you the genetic basis also. So அதெல்லாம் it became so important. அப்புறம் obviously GI gut related infections, colitis வரும் உங்களுக்கு. then you come down a little more, jointsல ஏதாவது வரும், தென் மசில்ஸில் வரும். ஸோ நீங்கள் எதுலையாவது ஒரு ஐட்டிஸ்ன்னு ஆட் பண்ணிட்டா அந்த இடத்தோட ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு என்னன்னா உங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டும் யூரினரி ட்ராக்டும் இதில் நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும். நம்மளுக்கு வி ஹாவ் அ வெரி ஷார்ட் யூரேத்ரா. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் யூடிஐஸ் வரும். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட யூரேத்ரல் ஓப்பனிங் அண்ட் வெஜைனல் ஓப்பனிங் ஆர் 2 different ஓப்பனிங்ஸ் இல்லை, அன்லைக் மென். ஸோ வெஜைனைட்டிஸ் நிறையா வரும். கேண்டிடா அது வந்து சில ஹைஜீனிக் ஹேபிட்ஸ்னால. வை டு வி சே தட் யாராவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் நீங்கள் உடனே போகாதீங்கோ கொஞ்சம், ஏன்னா தீஸ் ஆர் திங்ஸ் ஆஃப் ஹைஜீன். And I think COVID டைத்தில் people used to hold on their bladder for long. உத்துருமே டக்குன்னு வெளியில் டாய்லெட்டே யூஸ் பண்ண மாட்டா. They used to wait. So that also gave rise to lot of UTIs. And vaginitis ஏன்னா some people don't have very good hygienic habits. So இப்போ usually when we are our innerwear also we should kind of change twice a day, thrice a day. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். Keeping the area dry, keeping it clean. நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளோட ஃபேஸும் ஹேரும் தானே எல்லாரும் பார்க்குறா. ஸோ அதில் தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் வாட் அபவுட் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி விச் ஆர் யுவர் ஓன்? ஐ திங்க் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இன்னர் கேர். ஸோ சம் பீப்புள் வில் ஹாவ் சோர் breasts, the nipples will be cracked. I think these are not things to shy away. இது நம்மளை எப்படி that's also part of our body, right? So if you go to a parlor, you will not want to spend for a pedicure as much as you want to spend for a facial. I'll put it that way, because this is being seen. The rest of your body is not being seen. But அந்த இடத்தை நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். அதுவாக ஐ திங்க் அட்லீஸ்ட் இந்த அர்பன் பாப்புலேஷன் நம்ம இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஃபார் ரூரல் ஏரியா கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கும். தி டோன்ட் ஈவன் ஹாவ் சானிட்டரி நாப்கின்ஸ் இன் ஸோ மெனி பிளேசஸ். அது வந்து இட்ஸ் வெரி சேட். மேபி சம்டைம்ஸ் த கவர்மெண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ. ஆனாலும் எவ்வளோ பேருக்கு அது ரீச் அவுட் ஆகுது நம்மளுக்கு தெரியல. நிறையா பேர் கிளாத் யூஸ் பண்ணுறா, தேர் ரீயூசிங் த கிளாத் டியூரிங் தேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஐ திங்க் ஆல் திஸ் இஸ் லீடிங் டு அ லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த வைரஸ் எடுத்துக்கிட்டோனாலே COVID-19, அப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க மேம். இப்போ டெல்டா ப்ளஸ் ஒமைக்ரான், இதுக்கெல்லாம் என்ன இந்த வைரஸோட என்ன சேஞ்சஸால இந்த நேம் வருது மேம்? நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் வைரஸ் நம்மளோடையும் ஸ்மார்ட்டுன்னு காமிக்கிறது. ஸோ என்ன ஆகுதுன்னா தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோமோ வைரஸ்க்கும் தோன்றுறதோ இது பண்ணானா நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் ட்ரைங் டு ஜெனட்டிக்கலி சேஞ்ச் இட் செல்ஃப். ஸோ அப்போது என்ன ஆகுது, ஒரு டயத்தில் ஒரு வேரியண்ட் வருது. பட் இது எல்லாமே அந்த SARS-CoV-2 தான். இது நான் சொல்லணும்னு பார்த்தேன், தட் COVID-19ங்கிறது டிசீஸ், SARS-CoV-2 தான் அந்த வைரஸ் which is causing this. ஓகே, ஸோ மிந்தி வந்து உங்களுக்கு MERS வைரஸ்னு வந்தது, SARS வைரஸ்னு வந்தது. இது வந்து SARS-CoV-2. இது வந்து உங்களுக்கு அந்த டிசீஸை காஸ் பண்ணுறது, இதோட வேரியன்ட்ஸ் தான். மேம் என்னதான் நம்ம இந்த வைரஸ் கிட்டெல்லாம் பாதுகாத்துக்கிட்டாலும், இந்த மாஸ்க் போடுறோம் அதெல்லாம் பண்ணாலும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணியில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்துலாம் நம்ம வந்து எப்படி மேம் பாதுகாத்துக்கிறது? இப்போ எல்லாருக்குமே அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்காது. வீட்டில் ஆரோ வச்சுக்கிறதும் ஆக்வா கார்டு வச்சுக்கிறதும். I'm not marketing any of the brands, but I'm telling you. But நிறையா பேர் நார்மல் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. பட் we always used to recommend boiled water please have. ஏன்னா ஈவன் டியூரிங் த ரெயின்ஸ் இப்போ நிறையா எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு கோவிடை மறந்துருந்தாங்க டிசம்பர் நவம்பர்லாம். பிகாஸ் அந்த ரெயின்ஸ்னால எல்லார் வீட்லேயும் உங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த GI ட்ராக்ட், எல்லார் வீட்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணால் டயரியா வரும், லெட்டா ஃபீவர் வரும். ஸோ தட் வாஸ் அன் எபிசோட். ஸோ அப்போது there was a lot of water contamination. நிறைய டிசீசஸ் லைக் காலரா,
ஓகே சால்மோனெல்லாமோ தட் இஸ் டைஃபாய்டு, ஷிகெல்லா, டிசென்ட்ரி, இது நிறையாவே உங்களுக்கு ஃபீகோ ஓரல் ரூட் அப்படிமோ. ஃபீகோ ஓரல்னாலும் இதே தான், லைக் குட் டாய்லெட் ஹேபிட்ஸ் இல்லை, ஹைஜீன் கண்டிஷன் நல்லா இல்லை, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கும். ஸோ நீங்கள் என்ன முடியுமோ நீங்கள் ட்ரை டு ஹேவ் ஹோம் ஃபுட். இப்போ நிறையா பேருக்கு வந்து சமையல்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அட் யுவர் டேபிள். ஃபோன் பண்ணால் சில இதெல்லாம் வந்துடுறது. தட் இஸ் ஆல்சோ அ பிளெஸிங். பட் அட் த சேம் டைம் அதை நம்ம ருட்டீனாக நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எப்படி நம்ம வீட்டை சேஃபாக ஹைஜீனிக்காக பண்ணுவோமோ, வெளி மனுஷன் அது அந்த மாதிரி பண்ண மாட்டாள்ல. அண்ட் வாட்டர், எங்கே முடியுமோ கேரி யுவர் ஓன் வாட்டர், ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். People feel boiled water is tasteless, but still I think these are ways நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம தடுத்துடலாம். another thing is hospital போகிறதுக்கே எல்லாருக்கும் யோஜனை வரும், ஏன்னா கோவிட் இருக்கே எப்படி போகிறது. ஸோ பட் as I was always I feel that advancement of technology, advancement of telemedicine, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணலாம். டாக்டர்ஸ்ட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிச்சிக்குங்கோ, ஸோ தட் யூ கேன் டாக் டு டாக்டர்ஸ் அண்ட் கெட் சம் வியூஸ். ஸோ ஐ திங்க் வி கேன் சார்ட் அவுட் திங்ஸ் தட் வே. ஓகே மேம், மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னும் போதே நீங்கள் நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ரொம்ப மைன்யூட்டான உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவைப்படும். ஸோ நீங்கள் மக்களுக்கு இதை பற்றின என்ன விழிப்புணர்வு சொல்கிறீங்க? ஸோ சம் டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐ ஆல்வேஸ் திங்க் இட் லைக் தட் திஸ் இஸ் அ மேக்ரோ வேர்ல்ட். நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட் ஆர் மைக்ரோ பீப்புள். பட் நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் இந்த மேக்ரோ வேர்ல்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுங்கிறது தட்ஸ் அ செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. நம்ம அவளோட ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அல்டிமேட்லி இந்த டீம் ஸ்பிரிட் வந்து ஜஸ்ட் நம்ம வாயால் சொல்லறதுக்கு இல்லை, இந்த டீம் ஸ்பிரிட் வந்து ஒரு ஆக்ஷனில் நம்ம ஒரு பேஷண்ட்டை நல்லா பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் மைக்ரோஸ்கோப்பில் இருப்போம், கல்ச்சர்ஸை பார்ப்போம். பட் டெஃபினெட்லி நம்ம கிளினிஷியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், பேஷண்ட்ஸ்க்கு இன்புட்ஸ் கொடுப்போம் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ அவர் ரோல் இன் த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி is as important. It may not be recognized. See, every work is not recognized, but it doesn't mean that we will stop doing it. நம்ம அதனால நம்ம வேலையை நிறுத்த போகிறது இல்லை. பட் டெஃபினெட்லி it will be nice that நீங்கள் எல்லாரும் இந்த ரோலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கோ, that how much of efforts, as I was telling you, இல்லை கோவிடில் தான் எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோபயாலஜின்னு ஒரு பிரான்ச் இருக்குது, மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது. பிகாஸ் அங்கேயும் தானே ரிப்போர்ட் வரணும். ஸோ எல்லாமே லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்காக யோஜனை பண்ணாதேங்கோ. பிகாஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் பீன் இமென்ஸ், irrespective ஆஃப் கோவிட் ஆர் நாட். அண்ட் எல்லோரும் நல்லபடியாக இருங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ. இந்த வேவையும் நம்ம தாண்டி போகலாம். ஏன்னா நம்மளுக்கு வேவ்ஸ்னாலே உண்மையாக பயம் வருது. கண்டிப்பாக மேம், இன்றைக்கி மைக்ரோபயாலஜி பற்றி இவ்வளோ விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு கண்டிப்பாக இதை பார்க்குற மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.